Hello friends, welcome to TNPC Road Academy. Group 2A மெயின்ஸில் இருக்கக்கூடிய ரீசனிங் டாபிக் அனலாகி டாபிக் தான் பார்த்துட்ருக்கோம். இது வந்து நமக்கு ரெண்டாவது கிளாஸு. இதுக்கு முன்னாடி அனலாகியோடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம ஏற்கனவே நம்மளுடைய யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். அதில் ஒரு 5 கொஸ்டின் நான் வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ்க்கு சால்வ் பண்ண சொல்லி கொடுத்துருந்தேன். அந்த 5 கொஸ்டினை இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். நீங்கள் ஏற்கனவே அந்த கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த 5 கொஸ்டின் இப்போ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா முதல்ல அந்த வீடியோ பாருங்கள். அதில் பேசிக்காக நம்ம அனலாக் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதிலே அந்த 5 கொஸ்டின் இருக்கும். அது நீங்களே முதல்ல சால்வ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அனலாகி டாபிக் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த எக்ஸசைஸில் உள்ள ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இது நமக்கு வந்து ஜிஎஸ் மாடலில் இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா டெம்பரேச்சருக்கு வந்து டிகிரி ரிலேட் ஆச்சு அப்படின்னா டைமுக்கு என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ டெம்பரேச்சர் டிகிரி வெப்பநிலைக்கு வந்து டிகிரி அப்படின்னா வந்து நேரம்க்கு வந்து என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வேறு ஒன்றும் கிடையாது, நமக்கு பார்த்தோன்னே சொல்லிடலாம். இது வந்து அதோடைய யூனிட். டெம்பரேச்சருக்கு வந்து டிகிரிங்கிறது அதோடைய அளவுகோல். யூனிட் அப்படின்னா டைமுக்கு என்ன வரும், டைமுக்கு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து செகண்ட்ஸ் தான் வரும். ஸோ அதை வந்து இங்கே ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர், நொடிகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். போன வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் ஜிஎஸ் மாடலில் கேட்கக்கூடியது வந்து ரேர் தான். அது டேரெக்டாக வந்து உங்களுக்கு ஆல்ஃபபெட்ஸ் நம்பர்ஸ் அந்த மாதிரி கேட்க தான் சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து இப்படி கேட்டால் நம்ம ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாடல்ஸ் எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஸோ அனலாகியை பொறுத்த வரைக்கும் என்ன நமக்கு அந்த ஒரு இதில் கொடுக்கக்கூடிய ரிலேஷன், அந்த ரிலேஷனை வச்சு அவங்க கேட்குறதுக்கு நமக்கு என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து நமக்கு ஆல்ஃபபெட்ஸோட மாடலில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் தான். ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல நமக்கு வந்து இது ரெண்டு ஒரு காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க, அடுத்து இது ரெண்டு கொடுத்துருக்காங்க, மூணாவது தான் நமக்கு வந்து கொஸ்டினாக வந்து கேட்குறாங்க. ஸோ 3 காம்பினேஷனில் இருக்கும்போது இது ரெண்டுக்கும் என்ன காம்பினேஷன் இருக்குது, ஃபஸ்ட்டு ரெண்டுக்கும் என்ன காம்பினேஷனில் கரெக்டாக அதே லாஜிக்கில் வருதா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மூணாவதுக்கு வந்து அதே லாஜிக் அப்ளை பண்ணி நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது நம்ம முதல்ல எழுதுவோம். REASON கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன கொடுக்குறாங்க ROSAEN கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து SOCIALனு கொடுத்துருக்காங்க, அதுக்கு SAICOLனு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா நம்ம போன வீடியோவில் வந்து நம்ம அந்த அனலாகி கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது எப்படி பார்த்துருந்தோம் அப்படின்னா அங்கே ஆல்ஃபபெட்ஸ் போட்டு ஃபார்வர்ட் ரிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தட் பார்த்துருந்தோம். இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபார்வர்ட் ரிவர்ஸ் மெத்தடில் இல்லை மாதிரி இல்லை, டேரெக்டாக அங்கேயே நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு லாஜிக் நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா இங்கே பார்க்கும்போதே சொல்ல முடியும். ஆருக்கு ஆர் அப்படி கீழே வருது, எண்ணுக்கு என் கீழே வருது, எஸ்ஸுக்கு எஸ் கீழே வருது, எல்லுக்கு எல் கீழே வருது. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க இதில் வந்து இங்கே நடுவில் இருக்கக்கூடிய நம்பர்ஸில் ஏதோ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பட் அதே லெட்டர்ஸ் தான் இருக்குது, நடுவில் இருக்கக்கூடிய அதே லெட்டர்ஸ் தான் இருக்குது. அப்போ என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த ஓ இங்கே வருது, எஸ் இங்கே வருது, ஏ இங்கே வருது, இ இங்கே வருது, அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணல எழுதியிருக்காங்க. ஸோ முதல் 2 விஷயத்தை கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டு அப்படியே நேராக வச்சுக்கிட்டு மித்ததை ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. அப்போ இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்க TRAVEL கேட்டிருக்காங்க. அப்போ டிக்கு டி போடுங்க, எல்லுக்கு எல் போடுங்க. அப்போ இதை வந்து நம்ம ரிவர்ஸில் எழுதணும். ரிவர்ஸில் எழுதணும் அப்படின்னா EVAR, அப்போ TEVARL இருக்கானா இங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏல இருக்குது. இதுதான் நமக்கு வந்து இங்கே ஆன்சர். ஸோ போன வீடியோவில் நம்ம பார்த்தது ஒரு மெத்தட் அப்படின்னா இது ஒரு மெத்தட். ஸோ அந்த மெத்தட் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுனால எக்ஸசைஸ் சம்ஸில் இந்த மெத்தட் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இது நம்பர் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடியது. ஸோ இங்கே ரெண்டே இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க, இதுதான் ரெண்டாவதுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 12க்கு 156 வரும் அப்படின்னா 156 வரும் அப்படின்னா 14க்கு என்ன வரும் அப்படிங்கிறதான் வந்து இங்கே கேட்குறாங்க. ஸோ 12க்கு 156 வருது அப்படின்னா 14க்கு என்ன வரும்னு. ஸோ இந்த மாதிரி நம்பர் ஃபார்மேட் வரும்போது நம்ம என்ன பார்த்துருந்தோம், அதை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண முடியுதா, இல்லை ஸ்கொயர் அப்ளை பண்ண முடியுதா, இல்லை டிவிஷன் பண்ண முடியுதா, இல்லை சப்ராக்ட் பண்ண முடியுதா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இங்கே நம்ம வந்து இந்த ரிலேஷனை பார்க்கும்போது நம்ம என்ன யோசிக்க முடியும் அப்படின்னா இது வந்து இந்த ஸ்கொயரில் இருக்கிற மாதிரி நம்ம யோசிக்கலாம். ஏன்னா 12 ஸ்கொயர் நமக்கு என்ன வரும், 12 ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா 144 வருமா. ஸோ 12 ஸ்கொயர் 144 வருது, ஆனால் நமக்கு 156 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ரிலேஷன் நம்ம யோசிக்கலாம் அப்படின்னா இன்னொரு 12 ஆட் பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா எக்ஸ்ட்ராவாக இருக்குது, 12 ஆட் பண்ணோம் அப்படின்னா 156 வருது. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து n ஸ்கொயர் + 1 அப்படிங்கிற ஃபார்மேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ அதாவது 12 வந்து நம்ம n அப்படிங்கிற மாதிரி எடுத்தோம்னா அதை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, ஸ்கொயர் பண்ணி அந்த வேல்யூவில் வந்து +1 போட்டிருக்காங்க. ஸோ இது 12க்கு 156 இருக்கிற அந்த ரிலேஷனை பார்த்து நம்ம அந்த ஐடென்டிஃபிகேஷன் நமக்கு சில நேரத்தில் வந்து ஸ்கொயருங்கிறது கியூபாக தேவைப்படலாம், சில நேரத்தில் வந்து மைனஸ் பண்ணி அதை ஸ்கொயர் பண்ணலாம், அந்த மாதிரியும் நமக்கு வந்து வரலாம். ஸோ அது கொஸ்டின் பேஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ரிலேஷனை கண்டுபிடிக்கணும் அது என்ன லாஜிக்கில் இருக்குன்னு. ஸோ இப்போ அதே லாஜிக் நம்ம இங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அப்போ என்ன பண்ணணும்னா 14 ஸ்கொயர் பண்ணி வர்றதோட வந்து மறுபடியும் 14 ப்ளஸ் பண்ணணும். ஏன்னா இங்கே அதே தான் 12 ப்ளஸ் பண்ணியிருக்கோம், அப்போ இங்கே 14 நம்ம ப்ளஸ் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு 14 ஸ்கொயர் டேரெக்டாக நமக்கு ஞாபகம் இல்லை, நமக்கு டேரெக்டாக வரல அப்படின்னா நம்ம போட்டு பார்க்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. 14 × 14 அப்படின்னு போட்டோம்னா 4 16க்கு 6 இங்கே 1 வரும், 556 வரும் +14, அப்போ 196 வரும்.
196 வருது. இப்போ 196ங்கிறது வந்து நமக்கு 14 ஸ்கொயர். டக்குன்னு உடனே நீங்கள் ஆப்ஷனுக்கு போயிடாதீங்க. சம்டைம்ஸ் வந்து இதே ஆப்ஷனை கொடுத்தாங்கன்னா நம்ம மிஸ்டேக் பண்ணிடலாம். ஆனால் என்ன பண்ணணும், இன்னொரு ஸ்டெப் இருக்குது, அதில் 14 ஆட் பண்ணணும். 6 4 10, இங்கே வந்து 11 வரும். ஸோ 210 வருது. ஸோ 210 நம்மளோட ஆன்சர். 210 எங்கே இருக்குது, இங்கே ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இங்கே நமக்கு ஆன்சராக வரும். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து நான் வெர்பலில் இருக்கக்கூடியது, அதாவது பிக்சர் இதில் வந்து ஓரியன்டேஷனில் கேட்டிருக்கிறது தான் இந்த கொஸ்டின். ஸோ இங்கே ப்ராப்ளம் ஃபிகர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து இந்த காம்பினேஷன், இதுலேருந்து இந்த காம்பினேஷன், அதே மாதிரி வந்து இந்த காம்பினேஷன் வருது அப்படின்னா ஃபைனலாக என்ன வரும் ஆன்சர் ஃபிகர் அப்படின்னா, அப்போ இதுக்கு அடுத்து ஃபைனல் காம்பினேஷன் என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா போன வீடியோவில் நம்ம பார்க்கும்போது அந்த கொஸ்டின் மார்க் அவங்களே கொடுத்துருந்தாங்க, இங்கே என்ன வரணும். இங்கே அப்படி கொடுக்கல அப்படின்னா அது மீனிங் என்னன்னா, இதே காம்பினேஷன் அடுத்தடுத்து அப்ளை பண்ணிட்டு வரும்போது ஃபைனலாக என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு இருக்கக்கூடிய காம்பினேஷன் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா வந்து இங்கேருந்து இந்த ஸ்கொயர் வந்து இந்த இடத்துக்கு போயிருக்கு. ஸ்கொயர் மேலே போயிருக்கு. ஸ்கொயர் வந்து அடுத்த இதுக்கு மேலே போயிருக்கு. அந்த மேலே இருந்த அந்த ட்ரையாங்கிள் இல்லை கோன், அதோட ட்ரையாங்கிள் இல்லை கோன் நம்ம ஏதோ ஒன்று எடுத்தோம் அப்படின்னா அந்த ட்ரையாங்கிள் வந்து இந்த பக்கம் வந்திருக்குது. அதே சமயத்தில் நடுவில் இருந்த இந்த ப்ளஸ் என்ன ஆயிருக்கு அப்படின்னா நடுவில் இருந்தது இந்த பக்கம் நமக்கு வந்திருக்கு. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிருக்கு அப்படின்னா இது இங்கே வந்திருக்கு, இது மேலே போயிருக்கு, இது இங்கே வந்திருக்கு. அதாவது ரெண்டாவது ஃபிகரில் அதுதான் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அப்போ இதுங்களுக்குள்ள ஒரு சர்க்குலேஷன் நடந்திருக்கு. சர்க்குலேஷன் நடக்கும்போது இது ரெண்டும், இந்த ஸ்டாரும் சர்க்கிளும் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு, மேலே கீழே இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அப்போ அதே மாதிரி இங்கே சர்க்குலேஷன் இதுங்களுக்குள்ள நடந்திருக்கு. அப்போ ரெண்டாவதாக இந்த ஃபிகர் வந்துருச்சு. இந்த ஃபிகரில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்கொயர் இங்கிட்டு போயிருக்கு. இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஸ்கொயர் இந்த பக்கம் போயிருக்கு. அப்போ ஸ்டார் கீழே வந்திருக்கு, இந்த இது மேலே போயிருக்கு. அப்போ சர்க்குலேஷன் இந்த பக்கம் இருக்குது. சர்க்குலேஷன் இங்கே இருக்கும்போது இங்கே என்னாச்சு, இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் ஆச்சு. அப்போ அதே மாதிரி இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கானா ஆயிருக்கு, இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ இந்த சர்க்குலேஷன் முடிஞ்சிருச்சு, இந்த சர்க்குலேஷன். அப்போ அடுத்த சர்க்குலேஷன் ஆட்டோமேட்டிக்காக இப்படி தான் இருக்கணும். இந்த சர்க்குலேஷன் இது அப்ளை ஆயிருக்கான்னு பாருங்கள். இந்த ப்ளஸ் வந்து நடுவில் போயிருக்கு, கரெக்டு. ஸ்டார் இங்கே போயிருக்கு, கரெக்டு. இந்த ஸ்கொயர் வந்து கீழே வந்திருக்கு. அப்போ இது ரெண்டும் வந்து இந்த 3 சர்க்குலேட் ஆயிடுச்சு. சர்க்குலேட் ஆனோன்னு இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கானா, இது இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சர்க்குலேஷன் இங்கே, ரெண்டாவது இந்த இடத்துல, மூணாவது இங்கே அப்படின்னா நாலாவது சர்க்குலேஷன் இங்கே நடக்கணும். இங்கே நாலாவது இந்த சர்க்குலேஷன் நடக்கணும். இது ரெண்டும் இன்டர்சேஞ்ச் ஆகணும். அப்போ வந்து முதல்ல இந்த இன்டர்சேஞ்ச் ஆன ஆன்சர்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸ்டாரும் சர்க்கிள் மட்டும்தான் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கணும். ஸ்டார் இருக்குது, சர்க்கிள் இல்லை, ஸ்டாரே இல்லை. ஸ்டார் சர்க்கிள் இங்கே தான் இருக்குது. ஸ்டார் சர்க்கிள் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ மேக்ஸிமம் வேறு எங்கேயுமே இல்லை. அப்போ இதுதான் வந்து ஆன்சராக வந்திருக்க முடியும். பட் இருந்தாலும் இந்த சைக்கிளும் வந்து இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ இந்த இன்டர்சேஞ்ச் நடந்துருந்துச்சு அப்படின்னா நடுவில் வந்து நமக்கு ட்ரையாங்கிள் வந்து நடுவில் போயிருக்கணும். ஸோ ட்ரையாங்கிள் நடுவில் போயிருக்கணும். அந்த ப்ளஸ் வந்து இங்கே வந்திருக்கணும். ஸ்கொயர் வந்து சதுரம் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கணும். ஸோ அதே மாதிரி இருக்கான்னு பார்த்தா கரெக்ட். ப்ளஸ் இங்கே வந்து இருக்குது, ட்ரையாங்கிள் நடுவில் இருக்குது, ஸ்கொயர் இங்கே இருக்குது. அப்போ ஆப்ஷன் 3 தான் இங்கே வந்து கரெக்ட். இது நம்ம ஏபிசிடி போட்டிருந்தோம் அப்படின்னா இங்கே போட்டிருந்தோம் அப்படின்னா சி வந்து இங்கே நமக்கு ஆன்சராக வரும். ஓகேவா? ஸோ இந்த இது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ 3 இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 இதை வந்து அடுத்தடுத்து பொசிஷன் வந்து அதுகளுக்குள்ளே சுற்றி வர்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு மாற்றுறாங்க. தனியாக இருக்க மிச்சம் ரெண்டை மேலே கீழே அப்படிங்கிற மாதிரி மாற்றுறாங்க. ஸோ அதை வந்து அடுத்தடுத்ததுக்கு அதே மாதிரி அப்ளை பண்ணி போயிருக்காங்க. ஸோ அப்படி நம்ம அப்ளை பண்ணி வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆப்ஷன் சி வந்து இங்கே நமக்கு ஆன்சராக வரும். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் நமக்கு நம்பர் பேஸ்டாக இருக்கக்கூடியது. இந்த கொஸ்டினில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 13க்கு 1728 1728 கொடுத்துருக்காங்க. அப்போ 17க்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ரொம்ப ஹையராக இருக்குது. நம்பர் ஹையராக இருக்கும்போது கண்டிப்பாக ஸ்கொயர் இல்லை கியூப் வரலாம். ஸ்கொயர்லேயுமே வந்து தௌசண்ட்ஸ் லெவலில் வர சான்ஸ் இல்லை, கியூபில் வரலாம். பட் கியூபில் வரும்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னா 13 × 13 × 13 அப்படிங்கும்போது இந்த கடைசி கியூப் நம்பர் நமக்கு இங்கே வருதாங்கிறத அப்ளை பண்ண உட்காந்து கியூப் எல்லாம் போட்டுட்டு கடைசியில் இது வருதா வரலையான்னு பார்க்கறத விட முதல்ல இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அந்த கடைசி யூனிட் டிஜிட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து இதை வந்து ஆக்சுவலாக ஆப்ஸில் அப்ளை பண்ணுவோம். அதே இதை இங்கே நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த கடைசி யூனிட் டிஜிட் சேமாக இருக்கா அப்படிங்கிறத முதல்ல நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ சப்போஸ் நம்ம 13 × 13 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 3 3 சார் கடைசி யூனிட் டிஜிட்டில் 9 வந்திருக்கும். அதே இந்த 3 அந்த 9ஐயும் 3ஐயும் நம்ம மல்டிப்ளை கடைசி யூனிட் டிஜிட்டில் கூட ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா 9 × 3 அதாவது 13 × 3 ஸ்கொயர் பண்ண உடனே நமக்கு ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூவில் யூனிட் டிஜிட்டில் 3 அந்த யூனிட் டிஜிட்டில் 9 இருக்கும். ஏன்னா 3 3 சார் 9 அப்படின்னு சொல்லி யூனிட் டிஜிட்டில் 9 இருக்கும். அதே மாதிரி இன்னொரு தடவை நம்ம வந்து 13 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 9 3 சார் 27 ஃபைனல் டிஜிட்டில் வந்து நமக்கு 7 இருக்கணும். ஆனால் இங்கே 8 இருக்குது. அப்போ வந்து டைரக்ட் கியூப் இது கிடையாது. அப்போ டைரக்ட் கியூப் இல்லாமல் ஒருவேளை வந்து மைனஸ் பண்ணியிருப்பாங்களோ அதுவும் நம்ம யோசிக்கலாம். ஏன்னா 7 இருக்குது, நமக்கு 7 வந்துருக்குது, ஆனால் அங்கே 8 இருக்குது. அதனால் வந்து மேபி மைனஸ் பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கலாம். ஸோ 13 கியூப் எப்பவுமே நம்ம மைண்டில் நமக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ எதுக்கு நம்ம வந்து அதை அப்ளை பண்ணி பார்ப்போம். 13 × 13 போட்டோம் அப்படின்னா 3 3 9 3 1 3 ப்ளஸ் வந்து 13 வரும். அப்போ 169 வரும். இப்போ 169 × 13 அப்படின்னு போட்டோம்னா
9 3 27 இதுதான் நான் சொன்னது உங்களுக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ரிலேஷன் எடுக்குது. 9 27 7 மேலே 2 வரும். 6 3 18 18 + 2 20 0 இங்கே 2 வரும். 3 1 3 + 2 வந்து 5 வரும். ப்ளஸ் வந்து 169. ஸோ 7 9 இங்கே 11 2. ஸோ இங்கே 1700 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் 2100 வருது. அப்போ கண்டிப்பாக வந்து நமக்கு 13 கியூப் வந்து இங்கே கிடையாது. அப்போ நம்ம என்ன யோசிக்கலாம் அப்படின்னா, ஒருவேளை வந்து இதுலேருந்து 13லேருந்து அதை வேறு ஏதாவது ஒன்று கியூப் பண்ணால் இந்த ஆன்சர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த ரிலேஷனும் பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ 13க்கு கீழே குறையுது நமக்கு. அதனால் வந்து நம்ம 13க்கு மேலே 14 போகணும்னு அவசியம் இல்லை. 12 நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஸோ 12 கியூப் பண்ணால் இந்த ஆப்ஷன் வருமா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இப்போ 12 நம்ம கியூப் பண்ணுறோம் அப்படின்னா, ஏன்னா 13க்கு முன்னாடி நம்பர் அப்படிங்கிற மாதிரி 12 எடுத்து கியூப் பண்ணோம்னா 12 × 12 × 12 2 2 4 4 2 8. அப்போ வந்து ஃபைனலாக யூனிட் டிஜிட்டில் 8 வருது. இங்கே நமக்கு யூனிட் டிஜிட்டில் 8 தான் இருக்குது. அப்போ மேபி அது ஃபஸ்ட்டு லாஜிக் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லாஜிக். அப்போ அந்த 2 × 2 4 வரும். 4 × 2 8. அப்போ ஃபைனலாக நம்ம வந்து 12 கியூப் பண்ணும்போது ஃபைனலாக நமக்கு 8 வர்றதுக்கு 8 தான் வந்து நமக்கு அந்த யூனிட் டிஜிட்டில் வரும். அதே இங்கே 8 இருக்கனால மேபி அது சான்ஸ் இருக்குது. அப்போ நம்ம 12 வந்து கியூப் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு ரப் பண்ணிடுறேன். இப்போ 12 × 12 போட்டோம் அப்படின்னா அது 12² நமக்கே தெரியும். 2 2 4 நம்ம இருந்தாலும் உங்களுக்கு சால்வ் பண்ணுறக்கா போடுறேன். 2 வரும் ப்ளஸ் 12 வரும் 144 வரும். 12² ஈஸியாக நம்ம மைண்டில் ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். 144 × 12 அப்படின்னா 4 2 8. இந்த இதுதான் நான் சொன்னது. இந்த 8 நமக்கு யூனிட் டிஜிட்டில் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அப்படி யோசிக்க முடியும். 12 கியூப் வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. 4 2 8. அப்போ வந்து அடுத்து 4 2 8 2 1 2 ப்ளஸ் வந்து 144. அப்போ 8 8 4 12க்கு 2 மேலே 1 4 2 6 1 7 1 1728. ஸோ 12 கியூப் தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை மைனஸ் பண்ணியிருக்காங்க. n மைனஸ் பண்ணி அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கியூப் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ போன வீடியோவில் நம்ம பார்க்கும்போது n கியூப் பண்ணுறது இல்லை n ஸ்கொயர் பண்ணுறது அதில் ப்ளஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இது ஒரு ஃபார்மேட். n முதல்ல மைனஸ் பண்ணிவிட்டு அதை கியூப் பண்ணியிருப்பாங்க. அப்போ இங்கே நம்ம வந்து 17 n எப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா, அப்போ நமக்கு வந்து n - 1 16 வரும். 17க்கு முன்னாடி ஒரு நம்பர் மைனஸ் பண்ணால் 16. அப்போ 16 கியூப் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுதான் நமக்கு வந்து ஆன்சர் வரும். ஸோ அப்போ 16 கியூப் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 16 × 16 போடுவோம். 36 6 மேலே 3 6 6 + 3 வந்து 9 + 16. அப்போ 6 6 9 வந்து 15 வரும். ஸோ 256 வரும். இந்த 256 × 16 போடணும். அப்போ 6 6 36 மேலே 3. ஸோ அப்போ இங்கே நம்ம என்ன யோசிக்கலாம்னா, உட்காந்து சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக நமக்கு டைம் இல்லை அப்படின்னா உட்காந்து சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக கடைசியில் 6 இருக்க மாதிரி ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நமக்கு வந்து அந்த ஆன்சரை நம்ம சூஸ் பண்ணலாம். பட் எதுக்கும் ஒரு 100% நம்ம வந்து கிளாரிட்டியாக இருக்கிறதுக்காக ரொம்ப இதாக டைம் இருந்துதான் சால்வ் பண்ணுங்கள். சப்போஸ் டைம் இல்லை, நமக்கு மிஸ் ஆகுது, நம்ம டக்கு இன்னும் 1 2 கொஸ்டின் இருக்குன்னா நீங்கள் இங்கேயே கூட ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். இருந்தாலும் நம்ம வந்து ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வந்து சால்வ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ வந்து 6 5 30 + 3 வந்து 33க்கு 3 மேலே 3 6 12 + 3 வந்து 15 வரும். ஸோ அடுத்து வந்து 256 இருக்குது. இங்கே ப்ளஸ் போட்டோம்னா 256 இருக்குது. அப்போ கடைசியில் 6 இருக்கும். 6 3 9 5 5 10க்கு 0 மேலே 1 2 1 3 4 4096. ஸோ 4096 நம்ம ஃபஸ்ட்டு யோசிச்சது தான். நம்மளோட ஆன்சர் வந்து இங்கே கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இந்த எக்ஸசைஸில் உங்களுக்கு இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே நீங்கள் எக்ஸசைஸில் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரீசனிங் வந்து திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரீசனிங் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ரொம்ப ஸ்பீடாக போடணும். இங்கே வந்து நான் உங்களுக்கு ஆக்சுவலாக சில கொஸ்டின்ஸ் நான் ஸ்லோவாக போடுறேன். அதாவது 12 ஸ்கொயர் பண்ணி அதுக்கப்புறம் கியூப் பண்ணுறது, இல்லை 13 ஸ்கொயர் பண்ணி அப்புறம் கியூப் பண்ணுறது. பட் எக்ஸாம் ஹாலில் இந்த 13 12 வரைக்கும் எல்லாமே நமக்கு வந்து ஸ்கொயருக்கு வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். கொஞ்சம் அது நமக்கு மைண்டில் இருந்தால் தான் டக்குன்னு வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஏன்னா இது அனலாகியில் தான் வரணும்னு கிடையாது. லாஜிக்கல் ரீசனிங்கில் இந்த ஆல்ஃபா நியூமரிக் வரும்போதே வந்து அடுத்தடுத்து வந்து ஆல்ஃபபெட்ஸ் இதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம டக்குன்னு யோசிக்கிறதும், அதே மாதிரி நம்பர்ஸை இதை ஸ்கொயர் பண்ணணுமா கியூப் பண்ணணுமா, இந்த வேல்யூ என்ன ரிலேஷனில் இருக்குது, இதை வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணணுமா டிவிஷன் பண்ணால் வருமா அப்படிங்கிறத டக்குன்னு எவ்வளோ சீக்கிரம் அதை நம்ம மைண்ட் கால்குலேட் பண்ணுதோ அதுதான் அந்த எக்ஸாமோட வேலையை. அது எவ்வளோ சீக்கிரம் கால்குலேட் பண்ணுதோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நமக்கு டைம் கன்சியூமிங்காக இருக்கும். நம்மளால் வந்து சால்வ் பண்ண முடியும். ஏன்னா குரூப் 2A மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் 200 கொஸ்டின் நமக்கு வரப்போகுது. அதில் வந்து 40 கொஸ்டின் மட்டுமே ரீசனிங்கில் வரப்போகுது. அப்போ 40 கொஸ்டின் ரீசனிங்கில் வரப்போகுதுன்னா அதை ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் சால்வ் பண்ணி, ஏன்னா நமக்கு வந்து மறுபடியும் லாங்குவேஜ் இங்கிலீஷில் தமிழ் உங்களுடைய ஆப்ஷனல் லாங்குவேஜ் அது இருக்குது. அது போக வந்து ஜிஎஸ்ல 100 கொஸ்டின் இருக்குது. நமக்கு ப்ரிலிம்ஸ்லயாச்சும் வந்து ஜிஎஸ்ல 75 கொஸ்டின், ஆப்ஸ்ல 25 கொஸ்டின் தான் இருந்துச்சு. அந்த 25 கொஸ்டினுக்கே நமக்கு ஒரு டைம் எடுத்துருக்கும். அப்போ இந்த ரீசனிங்கை நம்ம அவ்வளோ சீக்கிரம் சால்வ் பண்ணால் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் பண்ண தாராளமாக இது வந்துடும். அது நம்ம ரிசல்ட் வர வரைக்கும் தயவு செஞ்சு யாரும் வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ கட் ஆஃப்ல நிறைய டவுட் இருக்குது, அதனால் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி வெயிட் பண்ணாதீங்க. இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும், ரீசனிங்காக இருக்கட்டும், லாங்குவேஜாக இருக்கட்டும், இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க.
எவ்வளோ தூரம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு நல்லது. ஸோ அனலாகியில் இந்த நம்ம 2 வீடியோவில் போன வீடியோ இந்த வீடியோ இந்த 2 வீடியோ அனலாகியில் மொத்தம் நம்ம ஒரு 10 கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இது மாதிரி அடுத்தடுத்த ரீசனிங்கோட இது சப்ஜெக்ட்ஸு ப்ளஸ் ஜிஎஸோடது எல்லாமே நம்மளுடைய யூடியூப் சேனலில் வரும். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுவும் இந்த கொஸ்டின்ஸில் டவுட்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது கொஸ்டின் உங்களுக்கு சால்வ் பண்ண முடியாமல் இருக்குது, டவுட் இருக்குனாலுமே அது தாராளமாக நீங்கள் கமெண்ட்லையும் சொல்லலாம், இல்லை நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணியும் கேட்கலாம். ஸோ குரூப் 2A உடைய டெஸ்ட் சீரிஸ் வந்து சிபிடி பேஸ்ட் டெஸ்ட் சீரிஸ் நம்மளுடைய வெப்சைட்டில் லைவாக இருக்குது. அது மொத்தம் 30 டெஸ்ட்டை வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். வாரம் டெஸ்ட், அதுக்குண்டான அப்ரோச் செஷன்ஸ் அண்ட் அதோடைய எக்ஸ்பிளனேஷன் கிளாஸஸ் எல்லாமே வந்து நமக்கு ரெகுலராக போயிட்டு இருக்கு. அதோட டீட்டெயில்ஸ்க்கு இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் இல்லை வாட்ஸ்அப்பும் பண்ணலாம், இல்லை இந்த லிங்க்லையும் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்லா படிங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.